தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள அகோபிலராய பெருமாள் கோவிலுக்கு நிதி ஒதுக்கப்பட்ட போதும் புனரமைப்பு பணிகள் தொடங்காமல் சிதிலமடைந்து வருவதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் இயற்கை எழிலுடன் அமைதியாக நிற்கிறது ஒரு வரலாறு. ஆண்டிப்பட்டி அருகே தெப்பம்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள அகோபிலராய பெருமாள் கோயில்தான் அது. 1000 ஆண்டுகள் பழமையான பாண்டியர் காலத்து கலை சின்னம். முழுவதும் கருங்கற்களால் கட்டப்பட்ட இந்த ஆலயம் அந்த கால கட்டிடக்கலையின் சிறப்பை பேசுகிறது. ஒவ்வொரு தூணும் ஒவ்வொரு சுவரும் நுணுக்கமான சிற்பங்களும் ஒரு காலத்தின் கதையை சொல்கிறது. 5 ஆண்டுகளுக்கு முன்பு ஆய்வு மேற்கொண்ட தொல்லியல் அறிஞர்கள் இது பாண்டியர் ஆட்சி காலத்தைச் சேர்ந்தது என உறுதி செய்தனர். ஆனால் கடுமையாக சேதமடைந்துள்ள கட்டமைப்பால் உள்ளே இருக்கும் கல்வெட்டுகளையே ஆய்வு செய்ய முடியாத நிலையில் உள்ளது. இதனால் எந்த மன்னர் இதை கட்டினார் என்ற மர்மம் இன்னும் நீடிக்கிறது. கருவறை இடிந்து விழும் அபாயம் ஏற்பட்டதால் ஊர் மக்கள் பெருமாள், பூதேவி, சீதேவி சிலைகளை வெளியே கொண்டு வந்து சிறிய கட்டிடத்தில் வைத்து வழிபாடு நடத்தி வருகின்றனர். நாங்களும் அந்த கோயிலை சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்து வரோம். இந்த சாமியை வெளியே எடுத்து வச்சு கும்பிட்டுருவாங்களான்னு நாங்களே நீண்ட காலமாக எதிர்பார்த்து பார்த்தோம். அந்த வாய்ப்பே இல்லை. அதே மாதிரியே நாங்களும் என்னென்னமோ அரசாங்கத்துக்கு நாங்களும் மனு போட்டு முறையாக அணுகி செஞ்சோம். அரசாங்கத்திலேருந்து பணம் ஒதுக்கி இதுக்கு வேலைப்பாட்டுக்கு விட்டாங்க. டெண்டர் எடுக்க யாரும் வரல. அதனால் இந்த கோயிலை எங்களுக்கு மீண்டும் புனரமைச்சு கொடுத்து வழிபட்டு எல்லாரும் இந்த ஏரியா மக்களுமே வழிபடுறதுக்கு இந்த சக்தி வாய்ந்த அந்த அகோபிலராய பெருமாள் கோயில் வழிபட்டால் கொஞ்சம் உறுதுணையாக இருக்கும்னு எங்கள் ஊர் சார்பாக நாங்கள் நினைக்கிறோம். பிரம்மாண்டமான கற்கோயில் கண்முன்னே சிதைந்து வருவது பக்தர்களின் மனதில் பெரும் வேதனையை ஏற்படுத்தியுள்ளது. நீண்ட போராட்டத்திற்கு பிறகு தமிழக அரசு 2.75 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியிட்டது. ஆனால் 2 ஆண்டுகள் கடந்தும் ஒரு செங்கல் கூட நகர்த்தப்படாத நிலை தொடர்கிறது. நிதி இருந்தும் நிர்வாக நடைமுறைகள் காரணமாக பணிகள் தாமதமாகின்றன என அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். மேலும் டெண்டர் கோரப்பட்டுள்ளது என்றும் விரைவில் பணிகள் தொடங்கும் எனும் வழக்கமான பதில் மட்டுமே கிடைக்கிறது என்றும் அவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் ஒவ்வொரு நாளும் தாமதமாகும் போது இந்த வரலாற்று சின்னத்தின் ஆயுள் குறைந்து கொண்டே செல்கிறது. நான் வந்த காலத்திலேருந்து இந்த கோயில் இப்படி பராமரிப்பு இல்லாமல் அமுங்கியே கிடக்கு. அதை அரசாங்கம் முதல்ல எப்படி கட்டினாங்களோ அதே மாதிரி கட்டி, ஏன்னா அந்த காலத்தில் மன்னர்கள்லாம் அந்த கோயிலை கட்டுறதுக்கு பல அபிஷேகங்கள் பல பூஜைகள்லாம் பண்ணுவாங்க. அதே போல் பண்ணி பழமையாக எப்படி கோயில் கட்டியிருந்தாங்களோ அதே போல் இப்போயும் கட்டி கொடுத்தா இந்த கிராமத்தை சுற்றி கிட்டத்தட்ட ஒரு 18 கிராமங்கள் இருக்கிறாங்க. அத்தனை கிராம மக்களும் இங்கே வழிபாடு பண்ணுவாங்க. எங்களுக்கும் ஒரு நல்லா இருக்கும். பல்லாயிரம் ஆண்டுகள் பாரம்பரியத்தை தாங்கி நிற்கும் அகோபிலராய பெருமாள் கோயில் மண்மேடாக மாறுவதற்குள் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே தேனி மாவட்ட மக்களின் ஒருமித்த கோரிக்கை. பாண்டியர் கலை மீண்டும் உயிர் பெறுமா அல்லது காலத்தின் கோலத்தில் கரைந்து விடுமா? இதற்கான பதில் அதிகாரிகளின் விரைவான நடவடிக்கையில்தான் உள்ளது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஆண்டிப்பட்டியிலிருந்து செய்தியாளர் பாண்டியன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.